வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போறேன்னா, உங்க மனசு எங்க மனசு வெள்ளையா இருக்கிற மாதிரி இன்னைக்கு செய்ய போற டிஷ்ஷும் வெள்ளை தாங்க. என்ன டிஷ்னா ஒயிட் குருமா தாங்க. சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருளுங்க, சின்னதாக காலிஃப்ளவர் ஒன்றுங்க, 2 கேரட் அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, 4 பீன்ஸுங்க, சின்ன உருளைக்கிழங்கு 4, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2 எடுத்து வச்சிருக்கிறேங்க, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாங்க, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை 4 முந்திரிங்க, மூடி தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனுங்க. தாளிப்பு பொருளுங்க, தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு மட்டும்தாங்க, கடுகு இல்லை. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க, தொளிச்சுக்கலாங்க. மஞ்சளாக வைக்கிறத விட இப்படி ஒயிட் குருமாவை வச்சா சின்ன குழந்தைகளுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன வெள்ளையா இருக்குது அப்படின்ட்டு ஒரே மாதிரி வைக்காம கொஞ்சம் வித்தியாசமா வச்சு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு உடச்சி விட்டுக்கலாங்க. நம்ம பொடி மாஸ் மாதிரி பண்ண வேண்டாங்க, அப்படியே துண்டு துண்டா இருக்கிற மாதிரி உடச்சி விட்டுக்கலாங்க. அரைக்கிற தேவையான பொருள் எடுத்துக்கலாங்க. தேங்காய் போட்டுக்கலாங்க மிக்சி ஜாரில். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் பொட்டுக்கடலைங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க, பட்டை போட்டுக்கலாங்க. சரி, மிக்சி ஜாரில் போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேங்க. தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த பதத்தில் அரைச்சிங்கன்னா போதுங்க. நம்ம நெகுன்னு வேண்டாம், நம்ம பருவன்னு வேண்டாங்க. இப்படி இந்த பதத்தில் அரைச்சிக்குங்க. ஒயிட் குருமா தாளிக்கிறக்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க, 1 ஸ்பூனு. 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் 2 அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. தக்காளி 2 பழம் அரிஞ்சு வச்சிருக்கிற போட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயமெல்லாம் வணங்கிடுச்சுங்க. வெங்காயம் நம்ம செவக்க வேண்டாங்க, செவந்த கலர் மாறிடு. கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாங்க. லைட்டா கேரட் கலர் உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. கேரட் பீன்ஸ் கொஞ்சம் வேகட்டுங்க. அப்புறமா காலிஃப்ளவர் போட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுங்க, எடுத்து பார்க்கலாங்க. காலிஃப்ளவர் போட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க.
நல்லா ஒரு ஆவி வேகட்டுங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்து தேங்காய் ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் அப்படியே கழுவி ஊற்றிக்கலாங்க. உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் வந்துங்க பச்சை பட்டாணி போடுவேங்க. பச்சை பட்டாணி நாங்கள் வாங்கலைங்க, நான் இது மட்டும்தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணுன்னா பச்சை பட்டாணி போட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாங்க. குருமா கொதிக்குதுங்க, தட்டத்தை எடுத்து பார்க்கலாம். குருமா காயெல்லாம் வெந்துருச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சொன்னாங்களே ஒயிட் குருமா செஞ்சாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர. இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.